Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. சென்னை காங்கிரஸ் அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு, பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன். எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள். எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில நின்று வெளியில வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது, எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது, எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது. இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி 350, 400 என்று கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த 350 நிக்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதுல 10 கூட்டி 10 குறைச்சு உங்க தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350, 400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாளாக்கினார்கள். இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம். அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை கற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 3வது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தா நாங்க பதில் சொல்றோம். என்டிஏக்கு மக்கள் பெரும்பான்மை கூட்டல, சிங்கிள் மெஜாரிட்டி வரல. அதே சேம் டைம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் அந்த முடிவுகள் அமைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணியில இன்னும் ஒற்றுமை பலப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்ப சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை. இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு, இவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்துல ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடுது காங்கிரஸ் எதிர்கட்சியா ஏன் வெற்றியை கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க? முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவு செய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில்
அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்ப அந்த ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்ப கூட 10க்கு 3 பேர் 10க்கு 4 பேர் நீங்க கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம் பத்தி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம் பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம் மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்ல இவர் என்ன கேட்டாரு? இல்ல சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் கொண்டாடுது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம். The winner comes second அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்க கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவர்கள் களையிழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்க கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை? பாஜகனால ஒரு நிலையான அரசை கொடுக்க முடியும். அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, 1 person government, ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லணும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. பங்குச்சந்தைகள் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. திருப்பி இன்னைக்கு சென்செக்ஸ் நிப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணிருக்கு. இது உண்மையான வேல்யூஸ்ல இருக்கா, இல்ல இதுல இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ் சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன், நீ சொல்லல. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. 2வது, நிப்டி
100 கம்பெனிகளுடைய பங்கு, அத விலைய அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதுல தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இத போய் நீங்க 8 காலம் தான் இருக்கு, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. சார், மற்ற செய்தி நிறுவனங்கள்லாம் பாஜக சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சத்தியம் தொலைக்காட்சி வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா, காங்கிரஸ் வந்து பிஜேபி பெரும்பான்மை வாங்காதுன்னு ஒரு கருத்து. நீங்க சொல்றது புரியல எனக்கு, என்ன சொல்றீங்க? மற்ற செய்தி நிறுவனங்கள்ல பாஜக வந்து 300 இடத்துக்கு மேல வந்து சீட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சத்தியம் தொலைக்காட்சி வந்து பிஜேபி வந்து பெரும்பான்மை வாங்காதுன்னு ஒரு கருத்து கணிப்பு. தெரியலையா? நான் பார்க்கல, தெரியாது. என்டிஏ கூட்டத்துல அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி பாருங்க? அவருடைய செயல்பாடு அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கினாரு. அரசியல் சாசனம் நான் பார்த்தேன். அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல், குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ். தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காம என்ன செய்யறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவர் தான் சொல்லணும். பாஜகவின் மீது முக்கியமா வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டுல வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து மதங்களை வைத்து மக்களை வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மோடி அடைங்கிறது நம்ம அவ்வளவு பார்க்க முடியல. அதே நேரம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்துல குறையும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலையே. மோடி அவர்கள் அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில ஒன்றும் நிபுணர் அல்ல. ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி, குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறவர். அதாவது ஒன்று சொல்கிறேன், மணிப்பூர்ல ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது. பல 100 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 சொல்றாங்க, 70,000 சொல்றாங்க. இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாம்ல இருக்காங்க. அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. குழந்தைகள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. அதாவது ஒரு 21வது நூற்றாண்டுல 2024ஆம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைப்பதற்கு, ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே. சென்னை காங்கிரஸ் அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளை நாம் விரிவாக பார்க்கலாம்.
Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.